அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். என்னுடைய முந்தைய வீடியோ பதிவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய ஒரு 6 அல்லது 7 மாத காலம் வந்து இந்த உலகிலேயும் சரி, தனி மனிதன் வாழ்க்கையிலையும் சரி, ஸோ எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, டெக்னாலஜிக்கு சொந்தமான ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருந்து பெயர்ச்சியாகி அவிட்ட நட்சத்திரத்துக்கு உள்ளே வரார். ஆக்சுவலாக வந்துட்டார். பட் அவருடைய இன்னும் அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிக்கும். இது ஏப்ரல் 2027 வரைக்கும் அந்த அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் மூவ் ஆவார். இப்போது இந்த பயிற்சி வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, உலகியல் இதுலேயும் சரி, நிச்சயமாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் நடக்குது. கும்பராசி வந்து சனியினுடைய ராசி. அது அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகுது. அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போது ஒரே இடத்துல சனி, செவ்வாய், ராகு இந்த 3 பேருடைய காம்பினேஷன் நடக்குது. இது ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ராகு அப்படின்னா என்னங்க? ராகுனா ஒரு கிரகமா, இல்லை வந்து அது வந்து ஒரு நிழலா, இல்லை வந்து பூமியினுடைய சவுத் நோடா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் வானத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா ராகு தெரியாது. ராகு வந்து ரொம்ப சப்ஸ்டில் எனர்ஜி, டார்க் எனர்ஜி. அதனால தான் அந்த வேத ஜோதிடத்தில் ராகுவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ராகு வந்து எப்பயுமே நம்ம எதிர்பாராத ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை ஒரு சடனாக ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அதாவது ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர்னு வந்து ஒரு பூமி அதிர்ச்சி ஒரு இடத்துல பிரம்மாண்டமாக நடக்கிறது, ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள், இந்த மாதிரி மட்டும் இல்லை. பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது டெக்னாலஜியில் ராகு தான். இப்போ வந்து புதுசாக வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, செயற்கை நுண்ணறிவு, அதே மாதிரி வந்து இணைய உலகத்தில், இன்டர்நெட் அந்த உலகத்தில் வரக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் கனெக்ஷனு, அதில் வரக்கூடிய டெக்னாலஜி ராகு தான். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், உளவுத்துறை, சைபர் பாதுகாப்பு, அதாவது வந்து சைபர் அட்டாக், வைரஸ் அண்டு ட்ரோஜன் ஹார்ஸ் அந்த மாதிரியான அட்டாக்லாம் தடுக்கக்கூடிய சைபர் பாதுகாப்பு, வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ராகு தான். இப்போ திடீர்னு வரக்கூடிய ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு மோசமான நிகழ்வுகளை சொல்லக்கூடிய ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு வேலை வாய்ப்பு பறிபோதல், ஒரு விபத்து, ஒரு பெரிய வந்து அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மாற்றம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய தனிப்பட்ட ஒரு இயல்பு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல வெல்த்தியஸ்ட் நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திர தல விருஷம் வந்து வன்னி மரம். ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற மரம் வன்னி மரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள அதிபதி செவ்வாய். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வீரம், ஒரு ஆற்றல், மிலிட்ரி ஃபோர்ஸஸ், இராணுவம், எல்லை பாதுகாப்பு, ரியல் எஸ்டேட், நிலம், கட்டுமானம், ஹெவி மிஷினரிஸ், இயந்திரங்கள், ஃபேக்ட்ரிஸ், நெருப்பு, திசை வேகம், ஃபோர்ஸ், செயல்திறன், இவங்களுக்கு எல்லாமே யார் காரகத்துவம் வைக்கிறாருன்னா செவ்வாய் காரகத்துவம் வைப்பார். இப்போ ராகு வந்து இந்த செவ்வாய் நட்சத்திரமான ஒன் ஆஃப் தி நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அப்போ ராகுவினுடைய திடீர் பிரம்மாண்ட சக்தியும் செவ்வாயினுடைய ஆக்ரோஷமான சக்தியும் இணையுது. இதுக்கு பேஸ் அமைச்சு கொடுக்க போறவர் சனி.
ஈவன் கும்பராசியை விட்டு நீங்க 3, 4ஆம் பாதம் கடந்து 2ஆம் பாதத்துக்கு வந்தாலும் மகரத்துக்கு தான் வரும். மகரமும் சனியோட வீடு தான். அப்போ சனி, ராகு, செவ்வாய் இந்த காம்பினேஷன் வந்து உலக அளவுல வந்து நடக்குது. நடக்கும் பொழுது மண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உலகியல் ஜோதிடத்திலும் சரி, தனிநபர் வாழ்க்கையிலும் சரி, அவங்கவங்களுடைய இண்டிவிஜுவல் கட்டத்தை பொறுத்து, அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து, கோச்சாரத்தில் மற்ற கிரக அமைவை பொறுத்து நிச்சயமா ஒரு மாறுதலை சந்திப்பாங்க. நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் கம்மிங் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள நிச்சயமா வந்து ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. ஸோ யார் யாருக்கு வந்து செவ்வாய், சனி, ராகு இதனுடைய காம்பினேஷன் இந்த அமர்வுகள் ஜனனகால ஜாதகத்தில் சரி இல்லையோ அவங்க எல்லாருமே ஒரு இறை வழிபாடுகள், வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க, இப்போ வந்து உலக அரசியலில் வந்து இந்த காம்பினேஷன் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனுமானம், ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால், இப்போ நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து போர் போயிட்டுருக்கு. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு சண்டை போயிட்டுருக்கு. இந்த சண்டைகள் வந்து பெருசாகலாம். ஒரு ஆகஸ்ட் மாதம் வாக்கில் செப்டம்பர் நவம்பர் வரைக்குமே இதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். பல இடங்களில் வந்து அரசியல் பதற்றம் ஏற்படலாம். பல இடங்களில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம். தானியங்களுடைய விலை உயர்வு, எண்ணெய் வித்துக்கள் அல்லது வந்து எண்ணெய், ஆயில் இந்த சம்பந்தமான விஷயங்களுடைய தட்டுப்பாடு ப்ளஸ் விலை உயர்வு போன்றவற்றை வந்து இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தும். தேவையே இல்லாத இடங்களில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தும், போரையும் ஏற்படுத்தும். உயிர் ரீதியாக கூட சில அசம்பாவிதங்கள் ஆங்காங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டியது முக்கிய விஷயம் வந்து நம்ம டேட்டாவை வந்து திருடு போகாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய பர்சனல் டேட்டா, பேங்க் டேட்டா இந்த மாதிரியான டேட்டாங்கள்லாம் வந்து சைபர் அட்டாக்லேருந்து காப்பாற்றிக்கணும் நம்ம. ஸோ உஷாராக இருக்கணும். அதுக்குண்டான மேனுவல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம டேட்டாவை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் யாருக்குமே நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை அனுப்பக்கூடாது. அதாவது இணைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதாவது இன்டர்நெட் பாதுகாப்பு நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உலக சந்தையில் வந்து தானியங்களுடைய விலை உயர்வு, எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தமான ஆயில் சம்பந்தமான விஷயங்கள், தொழில்நுட்பத்துறையில் வந்து எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஏற்படலாம். அது சம்பந்தமா அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான எதிர் விளைவுகளாக வந்து நிறைய வேலை இழப்புகள் இந்த மாதிரியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஆசைப்படுறேன். இதெல்லாம் நடந்தே தீரும்னு சொல்லலை நான். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த கூட்டணி அமைச்சிருக்க இந்த 3 பேருமே ஒரு டேஞ்சரஸான ஆளுங்க. சனி, செவ்வாய், ராகு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ கும்ப ராசியில் வந்து இந்த காம்பினேஷன் ஏற்படுது. ஸோ இந்த 3 சக்திகளும் சனி, செவ்வாய், ராகு இந்த 3 சக்திகளும் இணைந்து செயல்பட போகுது. சனி வந்து பொறுமையை கொடுக்கக்கூடிய கிரகம், குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம், மந்தத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் வந்து எப்பயுமே வேகத்தை கொடுக்குற கிரகம். இந்த 2க்குமே வந்து எப்பயுமே ஒரு 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 டெண்டன்சியில் வந்து ஆப்போசிட் டெண்டன்சிஸ் 2மே. ஒன்று ஸ்லோ, இன்னொன்று ஃபாஸ்ட். இந்த ராகு வந்து பிரம்மாண்டத்தையும் எப்பேற்பட்ட ஒரு மாரல் லிமிட்டையும் உடைக்கக்கூடியது. ஸோ இவங்கெல்லாம் சேரும்போது 3 எதிர்பாராத சக்திகள் சேரும்போது நம்ம வாழ்க்கையிலும் எதிர்பாராத நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் யாருக்கு இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ராசி என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம ஜோதிடத்தில் வந்து ஒரு விதி இருக்கு. பாப கிரகங்கள் வந்து எல்லா நேரத்திலையும் கெடுதல் மட்டும் செய்யாது. சில இடங்களில் வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை, விபரீத பலன்களை கொடுக்கும். உதாரணத்திற்கு உங்க ஜாதகத்துல சந்திரன் நின்ற ராசியிலிருந்து எண்ணிட்டு வரும் பொழுது கும்ப ராசி வந்து 3ஆம் இடமாகவோ, 6ஆம் இடமாகவோ, 8ஆம் இடமாகவோ, இல்லை 12ஆம் இடமாகவோ அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து நல்லது செய்வார். ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி, அபிவிருத்தமான வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, கடனை வந்து நம்ம கட்டுறது, எதிரிகளை வெல்வது போன்ற நல்ல பலன்கள்லாம் ஏற்படும். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய ராசி எதுன்னு பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து தனுசுன்னு வச்சுக்கோங்களேன்.
தனுசு, மகரம், கும்பம். அப்போ 3ஆம் இடம் வருது. ராகு வந்து கோச்சாரத்துல 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராரு. இது நல்லது செய்யும். பல விதத்துல செய்யும். செவ்வாய் காரகத்துவத்துல செய்யும், சனி காரகத்துவத்துல செய்யும், ராகு காரகத்துவத்துல நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து கன்னி ராசின்னு வச்சுக்கோங்களேன். கன்னி என்னங்க? கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், 6ஆம் இடம் கும்பம். அப்போ இது நல்லது செய்ய சான்ஸ் இருக்கு. அப்போ கன்னி ராசிக்கும் தனுசு ராசிக்கும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற கோச்சார கிரகங்களையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தன்மையும் வச்சு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வரலாம். இதே மாதிரி யாருக்கு வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேருந்து எண்ணும் பொழுது 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம். நான் மறுபடியும் சொல்கிறேன். 1ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம். இவை வந்து இந்த இடம் வந்து கும்பராசி அமைஞ்சதுன்னா, உங்கள் ராசியிலேருந்து எண்ணிட்டு வரும் பொழுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து பொறுமையாக செயல்படக்கூடிய காலகட்டம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது எந்தெந்த ஏரியாவில் பொறுமையாக செயல்படணுங்க, கவனமாக செயல்படணும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடம், குடும்ப உறவுகளில், நம்மளோட உடல் நலத்தில், அப்புறம் நமக்கு ஏற்கனவே தொடர் நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சிறிய வியாதி வந்தால் கூட உடனடியாக போய் நம்ம அதை சரி பண்ணிக்கணும். பொருளாதாரம். ஸோ இவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையலாம். இந்த காலகட்டம். இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம என்னன்னா ராகுவை ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா ராகு மாறி வராரு அப்படின்ட்டு. ஆனா இந்த ராகுவுக்கு கால் கொடுத்தவர் செவ்வாய். அதாவது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய். ஸோ இந்த பெயர்ச்சியினுடைய உண்மையான கதாநாயகன் யாருன்னா செவ்வாய் தான், மார்ஸ் தான். அப்போ ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த ஜனகால ஜாதகத்துல செவ்வாய் யார் யாருக்கு வலுவா இருக்கோ அவங்க எல்லாமே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சிருவாங்க. ஸோ இவங்க அதிகமான பாதிப்பு சந்திக்க மாட்டாங்க. பாதிப்பே வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ஸோ அதில் இந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ இந்த பயிற்சி வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுமா, கெட்டது பண்ணுமா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு செவ்வாய் அப்படின்னா மின்சார பொருட்கள். இப்போ நம்மகிட்ட வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரியான மின்சார பொருட்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை உங்கள் மொபைல் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லை மொபைல் வந்து கீழே போட்டீங்க, உடஞ்சிடுச்சு, வேறு மொபைல் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் செவ்வாயினுடைய நல்ல காரத்துவங்களான வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, புதிய வேலை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, நம்மளுடைய சகோதர சகோதரிகளோட நல்ல உறவு கிடைக்கிறது, பல வருஷங்களாக இருந்த நிலப்பிரச்சனை வந்து தீர்க்கிறது, அதை தீர்ந்து போகிறது, கோர்ட்டில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறது, ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அமையுது. இந்த மாதிரிலாம் அமைஞ்சதுன்னா நமக்கு இந்த இந்த பயிற்சி வந்து நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்கணும் நம்ம. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம ஒரு வழிபாடுகளோ வாழ்வியல் பரிகாரங்களோ பெருசாக பண்ண வேண்டியதில்லை. நம் முன்னாடி சொன்ன வந்து இயந்திரங்கள் பழுதாகுது, ஒரு ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருது, ரவுடிகளால் மிரட்டல் வருது, ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு இறை வணக்கத்தோட கூடிய வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணிக்கணும். சரி, நான் மேலே சொன்ன இந்த 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 பயிற்சி வந்து டிஸ்டர்பாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் என்ன செய்யலாம், ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக இந்த மாதிரியான பயிற்சிகள், இந்த மாதிரியான கிரகங்கள் வந்து நம்மளை பயமுறுத்த வரலைங்க. நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வருதுன்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து மெயினாக உடல்நிலையில் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா, சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மனநிலையை வந்து ஒரு சாந்தமாக சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை நம்ம செய்யணும். நடைப்பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், நீங்கள் ஜும்பா டான்ஸ் ஆடினாலும் சரி, அமைதியாக யோகா பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய விருப்பம். மனநிலையை சமநிலையாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும்.
வண்டி வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும். வாகனத்தையே வந்து ஒரு ஒரு தியானம் மாதிரி ஓட்டணும். ஏன்னா இந்த செவ்வாய், சனி, ராகு இந்த 3 பேரோட காம்பினேஷன் வந்து டெட்லி காம்பினேஷன். கண் அமைக்கிற நேரத்தில் வந்து இப்படி இருக்க வாழ்க்கையை இப்படி ஆக்கிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து ஒரு கவனக்குறைவு வந்து மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாகனம் லாங் லாங் டிரைவ் போகிறத தவிர்த்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. 3வது வந்து பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதாவது இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதில் ஆரம்பித்து டிஷ்வாஷர்லேருந்து ஆரம்பித்து எல்லா எலக்ட்ரிக் டிவைஸுமே பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் ஹீட்டர் உட்பட. அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே. நம்மளோட இன்டர்நெட் செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பர்சனல் டேட்டாவை வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, அது ஃபயர்வால் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதுக்கு உண்டான ஆன்டிவைரஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு, நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படும். ஸோ ஜாக்கிரதையாக பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது வர ஆகஸ்ட் மாதத்துலேருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் இந்த பயிற்சி சாதகமாக இல்லாதவங்க ஒரு பெரிய முதலீடுகள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும், இல்லை தவிர்த்துடணும். ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் இல்லை ஒரு லேண்டு வாங்குகிறோம், அது செவ்வாயினுடைய காரகத்துவம், பிரம்மாண்டமான லேண்டு. அப்போது அங்கே தடை தாமதம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அதில் வந்து டைட்டிலில் பிரச்சனை ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக டைட்டிலில் பிரச்சனை ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெரிய முதலீடுகளை வந்து தவிர்த்துருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தினக்கும் உடற்பயிற்சி, தியானம் இதெல்லாம் பண்ணணும். குடும்பத்தோட அதிக நேரம் செலவிடணும். செலவிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எமோஷ்னல் லேயரில் ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கா, அதை உட்காந்து பேசி சமாளித்து தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துடணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் ஃபஸ்ட்டு. இதை தவிர கோயில் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரத்திற்கு முதல் தரமான கோயில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி கொடுமுடி கோயில் என்று சொல்லக்கூடிய ஈரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர், அதாவது வந்து கொடுமுடி ஒரு முக்கியமான தலம். இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு ஒரு வணக்க வழிபாடுகள், ஒரு அர்ச்சனை இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அங்கே இருக்க வன்னிமர விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வன்னி மரத்தை சுற்றிட்டு வரலாம். சென்னை பக்கம் இருக்கிறவங்க நம்ம திருப்போரூர் முருகன் கோயில், திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில், இந்த கோயில்களுக்கு சென்று வரலாம். இதை தவிர வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு திருக்கோயில்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர், கும்பகோணத்தில் வந்து திருப்பாம்புரம், வேதாரண்யம், திருக்காட்டுப்பள்ளி. ஸோ இந்த கோயில்கள் எல்லாமே வந்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான கோயில்கள். ஸோ இந்த கோயில்களுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ சென்று வழிபட்டுட்டு வரலாம். நல்ல பலன் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மேனுவல். இது விதியை மாற்றிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. வரக்கூடிய சம்பவங்களை நம்ம வந்து புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும், ஒரு இறை வழிபாடு மூலம் இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறது மூலம் வரக்கூடிய துன்பங்களை வெகுவாக குறைத்து, அல்லது துன்பம் வந்தாலும் அதை ரொம்ப இலகுவாக கடக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை சொல்லக்கூடிய ஒரு கால கண்ணாடி. ஸோ எந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த காலத்தில் வாய்ப்புகளை தவற விடக்கூடாது, பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்த்தும் ஒரு வழிகாட்டி தான் ஜோதிடம். ஸோ இந்த ராகு பகவான் தனிஷ்டா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தை அதே மனநிலையோடு தான் நீங்கள் பார்க்கணும். பயம் வேண்டாம், விழிப்புணர்வோடு இருந்தால் போதும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகம் வந்து வலுவாக இருந்தால் இந்த காலம் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. முருகனை வணங்கிக்கிறேங்க. ரொம்ப நன்றி.